அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாநகர சார்பாக முதலமைச்சர் உத்தரவுகள் பல்வேறு நடவடிக்கைகள் வந்தாலும் 4 மண்டலங்கள் மாதம் மாதாந்திரம் நடத்தினாலும் 4 மண்டலம் மக்களோட குறைகள் முடிச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஆணையர்களே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும். 2 வருஷமாக நம்ம மனு நடத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல சாலை எப்படி போட்டோம், அதுக்கப்புறம் மக்கள் கோரிக்கை அடிப்படையில் உடனே தீர்வு நடத்தி கொண்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் ஆணையர்கள் அவர்கள் மற்றும் துணை மேயர் அவர்கள் ஸ்ரீவச்சமான அவர்களே நம்மளோட பிளானிங் சார் நம்ம ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும் எஸ்ஓ இருக்கட்டும் மாவட்ட உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் வணக்கம். இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும். சொத்து வரி பெறமாற்றமும் அது ஆட்டோமேட்டிக்காக வரப்போது சான்றில் நடக்கும். மக்கள்கிட்ட வர்றது அந்த கோரிக்கை இருந்தாலும் சரி, சாலை சின்ன சாலை வசதி இருந்தாலும் சரி, இது வரைக்கும் 4000க்கும் மேற்பட்ட சாலை 2022 இன்னைக்கு முதலமைச்சர் வார்டு கொடுத்தாங்க. இங்கே வரைக்கும் 4000 சாலை போடப்பட்டு புரியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பூங்காவும் பாரம்பரிய இடம் ரோடு எழுந்து நம்ம WBC ரோட்லனா 10 வருஷத்துக்கு வந்து ஒரு சைடு தான் பார்க்க முடியுது. அது இன்னொரு சைடு நம்ம போடுறோம்னா 2 சைடு நம்ம அப்படின்னு வண்டிகள் வாகனம் கூட்டிகிட்டே வருது. முன்னாடி வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்குது, இப்போ 3 வண்டி வரைக்கும் வருது. அதனால சில ஒரு சின்ன குறுகிய சண்டெல்லாம் முன்னாடி வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறதுனால பல பிரச்சனைகள் வருது. அது நம்ம எங்கெங்கே பார்க்கிங் லாட் இருக்கோ அதை விட்டால் அந்த பொதுமொழிக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதுக்கு யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம கமிஷனர் மேடம் பேசுகிற சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ஏரியாலும் எல்லா பணிகளும் முடிஞ்சிச்சு. 21, 22, 23, 24, 25 29 வரைக்கும் தான் இருக்கு. பழைய நகராட்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய சண்டா இருக்கும். அந்த ஃபேவர் பிளாக் எல்லாமே நம்ம போடப்பட்டு உள்ளது. எல்லாம் அங்கே ஒதுக்கி இருக்கும். சுகாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும். எப்படி பக்தியோட அகலப்பட்ட போகிறோமோ அதில் சின்ன காணலாம் லீவ் ட்ரெயின் எல்லாம் கவர் ட்ரெயினாக மாற்றிடும். அது நம்ம எஸ்எஸ்ல மார்க்கெட் இருக்கிறத மாற்றியாச்சு. இப்போ போடுறதுலாம் நம்ம அப்படி தான் எஸ்எஸ்ல மேக்ஸிமம் கவர் ட்ரெயின் போட்டாச்சு. சவுத் வந்துடும் இருக்கிற பகுதியை ஒரு சில இடத்துல மாற்றி வரும். நம்ம ஊரில் ஒரு 3 ரோடு போடுவோம். அதை லீவ் ட்ரெயினும் நம்ம மாற்றுறோம். சின்ன ட்ரெயினும் வருங்காலத்தில் மாற்றிடுவோம். மூடி வைக்கிறதுனால நம்ம அதை கொசு தொல்லையோ மக்களுக்கு இந்த இடத்துல இருக்காமல் சாலையும் நல்லா ப்ராடாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம என்டர்டைன்மெண்ட் கிடையாது. என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் தான் பீச் ஒன்று தான். முத்துநகர் பீச் தான் நம்ம 2021 போனாலும் மக்கள் இன்றைக்கும் நல்லா வரையும். பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா 20, 26 பேர் வராங்க. தொந்தரவு இல்லாமல் இருக்குது. இன்னும் அதை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த முத்துநகரில் இருந்து ரோட்ஸ் வரைக்கும் லிங்க் பண்ணலாம்னு வச்சுருக்கோம். அது ஒரு அந்த திட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதான் நம்ம ஹெரிட்டேஜ் ரோடு மாதிரி அதை ஆகி என்ன செய்யணும்னா ஏற்கனவே நம்ம பெல்லூர்லேருந்து ஒரு 50 லைட்டு போட்டிருக்கோம். 4 ஐமாஸ் லைட்டு போட்டாலும் பகல் போல் இருக்கும். அது நம்ம பொதுமக்களுக்கு பொழுதுபோக்கு இடமாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி போட்டி ஆரம்பித்து நல்லா வரவேற்பு போயிட்டு இருக்கு. ரோட்ஸ் பார்த்து அது முன்னாடி இருக்கிற வாய்ப்பு அதை என்ன செய்யலாம்னு வல்லுநரை வச்சு நம்ம ஆணையாளர்கள் தலைமையில் ஆய்வு நடந்துட்டு குழு வந்தோம். வருகிற காலத்தில் எப்படி நம்ம ஆர்பாரோட இணைஞ்சு அந்த பீச் ரெடியாகிறோம். அதுமாரி ஆர்பார்லையோ ஃபண்டு கட்டோம்னா அந்த ஏரியாவில் ஒரு ஹெரிட்டேஜாக இருக்கும். அங்கே மாதா கோயிலில் இருந்து நேரம் அங்கே வரைக்கும் முத்துநகர்லேருந்தே அந்த ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி வாக்கு எப்படி இருக்கும், நடந்தே போகிற மாதிரி நிறைய நடந்து போனால் 3 விஷயம் நடக்கும். நம்ம உடம்பு போல ஆரோக்கியம், பொலியூஷனை கட்டுப்படுத்துகிறோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸே போகிற ஒரு திட்டம் வச்சு அங்கேருந்து அங்கே வரைக்கும் வாக்கபிள் போயிட்டு வரலாம். இந்த ரோடு WBC ரோடு இதை லிங்க் பண்ணிங்கன்னா நேராக 3ஆம் மைல்லேயே இப்போ நம்மளோட மாநகராட்சி ஆஃபீஸ் வரைக்கும் தான் பாத்வே போட்டிருக்கோம். அதுலேருந்து அடுத்த ஸ்கீமில் நம்ம இப்போ போட்டு முன்னாடி அகலம் கொடுத்துருக்கோம். ஹைவேஸ் ரோடு முன்னாடி இருந்தாலும் மீதி இருக்கிறது நம்ம மாநகராட்சி சொந்தமான இடம். அதை நம்ம தண்ணி போடுறதுக்கு அந்த பொருள் போட்டுக்கலாம். அதுலேயும் அகலப்படுத்தி வரச்சில் நேரம் 3ஆம் மைல் வரைக்கும் லென்த் வந்துடும். அதில் 3ஆம் மைல் வரச்சில் அந்த ஒரு பியூடி ரோடு இதனால பியூடி ரோடு இங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஜெயராஜ் ரோடு, இங்கே திரைநகர் ரோடு அப்படி லிங்க் பண்ணிங்கன்னா 6ஆம் மைல் ரோடு, பிஇ ரோடு இது எல்லாமே ஒரு பிளான் மாதிரி போடுறோம். அது எப்படின்னா இந்த ரோட்டில் புதுசாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 4ஆம் கேட்டாக இருக்கும். 3ஆம் கேட்டில் பாலம் இருக்குது. அதில் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நடந்தே போகலாம். நடந்தே பார்த்து எவ்வளோ ரீச் பண்ணலாம். அது பஸ் ஸ்டாப் மாடலாக பஸ் ஸ்டாப் மாடல் போகும். ஜிஹெச் முன்னாடி ஜிஹெச் லிங்க் ஆகிடும். நம்மளோட டவுன் பஸ் ஸ்டாண்ட் அது ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்டு அதிகமான டெர்மினல் லிங்க் ஆகிடும். அந்த பஸ் ஸ்டாண்ட் புதிய டெர்மினல் லிங்க் ஆகிடும். பீச் ரோடு லிங்க் ஆகிடும். முனிசிபல் ஆஃபீஸ் வருது, மாநகராட்சி ஆஃபீஸ் வருது, மண்டல ஆஃபீஸ் வருது, பீச் ரோடு வருது, கலெக்டரேட் அதாவது கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸார் எல்லாமே இது ஒரு சின்ன நெட்வொர்க் மாதிரி. அதாவது நம்ம இருக்கிற ஊரில் ஒரு டெவலப்மெண்ட் நடத்துறதுக்கு அந்த முயற்சி பண்ணுறோம். அது பொதுமக்கள் ஒத்துழைப்புக்காக அதை கொண்டு வர முடியும். நம்ம ஏன்னா நம்ம வீட்டு ஒரு ஐடியா பண்ணி மாநிலத்தை கவர்மெண்ட்டுக்கு அப்படியே வேலை நடந்துட்டு அப்படின்னா இப்போ நம்ம ஆசிரமர் எல்லாம் லாஸ்ட் சொல்லியாச்சு. ஆசிரமர் முடிவு 1000 கோடி பூங்கா அப்படின்னு அமைக்கப்படும். ஏன்னா செயல்பாட்டில் இருக்குது. இது வேலை நடந்து முடிஞ்சுது. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அதை பயன்பாடு வந்துடும். ஏன்னா நம்ம
யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறோம். பவர் ட்ரெயின் சொல்லியாச்சு. நம்ம வந்து ரோடு சாலை வந்து அடுத்தது ஒரு 32 கோடி விடுபட்ட சாலை. மாநகராட்சியில் எங்கெங்கெல்லாம் விடுபட்டு இருக்கோம் அது மிக விரைவில் 30 தேதிக்கு அப்புறம் வந்து பணிகள் அதுவும் தொடரும். அதில் அந்த மாதிரி ரோடுலாம் இருந்தால் என்னென்ன கனெக்ஷன், அதாவது புதியதாக உருவாக்குற ரோடு டிராஃபிக் எப்படி குறையும், திருக்கேநூர்லேருந்து நேராக பைபாஸ் ரோடு வழி இருக்குது, பண்டாரப்பட்டி இன்னொரு வழி இருக்குது, எதெல்லாம் போட்டால் டிராஃபிக் ஆகும் அது மாதிரி போட போகிறோம். மக்களுக்கு கோரிக்கை அடிப்படையில் நம்ம வந்து நிறைவேற்ற சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தெப்பக்குளம் ரொம்ப நாளாக வந்து டிசம்பர் முதல் வாரத்தில் வந்து நம்ம அதை வந்து தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கிற அந்த 2 சைடும் லைட்டாக சனினா முன்னாடி தண்ணிக்கே இருக்கும். அதை நம்ம வந்து அனுமதியெல்லாம் நைட்டி நமக்கு நம்ம ஸ்கீமில் அதெல்லாம் நம்ம கட்டி நமக்கு நம்ம ஸ்கீமில் பணி நடைபெற போகுது. தெப்பத்தில் வந்தாலும் அது வந்து பொதுவான நகராட்சி பராமரிப்பு மாநகராட்சி பராமரிப்பு இருந்தாலும் தெப்ப திருவிழா நடத்துகிற வந்து நம்ம அறநிலைத்துறையிலிருந்து சிவகங்கையிலேருந்து நடத்துறதுனால அவங்க சொல்லியிருக்கோம். அவங்க சேஃப்டியை பார்த்துட்டு அந்த நம்ம வச்சு இருக்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிறேன்.